ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திர மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும்
புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால், அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர ராகு கேத்துவில் எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று போனதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், புதன் மற்றும் ராகு. 3ஆம் இடத்துலையும் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். குரு தனகாரகன், தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அவரே 5/8க்கு அதிபதி. அதனால் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நீச்சப்பட்டு போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7 சனியில் ஜென்ம சனி. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நம்ம நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால, சுபத்துவம் அடைகிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 1ஆம் தேதி 1/5/2024 அன்றைக்கி குரு பயிற்சி நடக்கிறது. சாயந்தரம் 5:30 மணிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்துக்கு போகிறது விசேஷம். இருந்தாலும் குரு பகவான் கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக 3ஆம் இடம் வலுப்பெற்று 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது தனுசில் 29ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி மதியம் ஒரு 8:30, அதாவது மதியம் இல்லை காலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போதும் குரு பகவானால் பார்க்கப்படுறார். ஏன்னா குரு பயிற்சியும் ஆகிடுறது. இதன் மூலியமாக 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் பண ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப், வெளியூர் வெளிமாநிலம் சென்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதாவது 2ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 4ஆம் தேதி மாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புனர்ப்பு யோகம் அமையிறது. 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மைண்டில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தோமோ அப்படின்ற மாதிரியான மனநலம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை அமையும், பேச்சில் வந்து உங்களோட பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன்றதுனால அதாவது சந்திர மங்கள யோகம் அமைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் உங்கள் உடல்நிலையை நிச்சயமாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானையும் இந்த விநாயக பெருமானையும் வந்து வியாழக்கிழமை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும்.